நடிகர் மனோஜின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வரும் நிலையில் சற்று நேரத்தில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரையாண்டி விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மறைந்த நடிகர் மனோஜ் அவர்களின் உடலானது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அந்த தகனம் செய்வதற்கு முன்பு செய்யப்படக்கூடிய சடங்குகள் செய்வதற்கும் உறவினர்களிலிருந்து அனைவரும் இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நீலாங்கரையிலிருந்து அவரது உடலானது ஊர்வலமாக எடுத்து வரப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திரைப்பிரபலங்கள், அவருடைய உறவினர்கள் உட்பட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த மின் மயானத்தில் குழும்பி இருக்கிறார்கள். இந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக 100க்கும் மேற்பட்டோர் இங்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். உடல் தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. தற்பொழுது அவருடைய உடலானது நேரடியாக அந்த மின் மயானத்திற்கு எடுத்து வரக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் மகனுமான மனோஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவருடைய உடலானது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. காலையிலிருந்தே பல்வேறு அரசியல் பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட அனைவருமே கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. தற்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலமானது நடத்தப்பட்டு வருகிறது. நீலாங்கரையிலிருந்து பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு அவருடைய உடலானது கொண்டு வரப்படுகிறது. இங்கு தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருக்கிறது. பாலவேல், சரையாண்டி, பெசன்ட் நகர் மின் மயானத்தில் யாரேனும் அங்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? அனைவருமே இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த தகனம் செய்யப்படும் போது சில நபர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கும் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் திரைப்பிரபலங்கள், இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய சொந்தங்கள் அனைவருமே இங்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பேரறிவாளன் அவர்களுடைய தாயார் அற்புதமாலும் இங்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். இதுபோன்று பாக்யராஜா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் இங்கு குழும்பி இருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய உடலானது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சரையாண்டி.